அடுத்ததாக நம்முடைய மதரசாவின் தலைமை ஆசிரியர் அஷேக் ரஹ்மத்துல்லா ஃபிர்தௌசி அவர்கள் தலைமை உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் وعلى آله وصحبه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا والذين أوتوا العلم درجات. அன்பான பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாணவர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் நமது மதரசத்து ஸலாமினுடைய 29வது ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கால் நூற்றாண்டை தாண்டி அல்லாஹ்வுடைய அருளால் இந்த மதரசா பயணித்து வருகிறது. மதரசா அப்படிங்கிற பயணம் ஒவ்வொரு குழந்தையினுடைய, ஒவ்வொரு மனிதனுடைய அஸ்திவாரம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. மதரசாவில் பயின்றவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால், அதன் மூலமாக அவர்கள் வருங்காலத்தை சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அதற்குத்தான் மக்தப் மதரசா நடத்தப்படுகிறது. மக்தப் மதரசா என்பது இன்றைக்கு இஸ்லாமிய கல்வியை போதிப்பதற்கு ஆயிரம் வழிகள் ஏற்பட்டாலும் மக்தப் மதரசாவில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை மற்ற இடங்களிலே கண்டிப்பாக ஏற்படுத்த முடியாது. அதான் நிதர்சனமான உண்மை. அந்த அளவிற்கு மக்தப் மதரசா மூலமாக மாணவர்களுக்கு தேவையான எல்லா விதமான கல்வியும் மிகச் சிறப்பான முறையில் தரப்படுகிறது. இன்றைக்கு பள்ளிக்கூடங்களிலே, ஸ்கூல்ல இஸ்லாமிய கல்வியுடன் சேர்ந்த ஒரு படிப்பை தந்தாலும் அது முழுமையான முறையில் தரப்படுகின்றதா என்றால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஒரு மக்தப் மதரசாவில் ஒரு மாணவர் படிக்கின்றார் என்று சொன்னால் அவர் அடிப்படை கல்வியில் இருந்து அவர் போதிக்கப்படுகின்றார். அவருடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் அடிப்படையாக தேவையோ அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் அவருக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னா முறையே தரப்படுகின்றது. இங்கே உள்ள ஆசிரியர்கள், மக்தப் மதரசாவிலே பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதுவே தங்களுடைய முதல் படியாக, முக்கிய படியாக நினைத்து மாணவர்களை வழிநடத்துகின்றார்கள். ஏதோ 10ஓடு 11ஆக நடத்தக்கூடிய பாடம் அல்ல மதரசாவினுடைய பாடம். மதரசாவினுடைய பாடம் என்பது கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்படக்கூடிய பாடம். அப்படிப்பட்ட அந்த பாடங்களை பயின்று சரியான முறையில் கல்வியை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் சிறந்த ஆளுமைகளாக வருவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துவார். இந்த மதரசத்து ஸலாம் மக்தப் மதரசாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இந்த பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடிய பலரும் இந்த மதரசாவில் பயின்றவர்கள். இந்த பள்ளியினுடைய செயலாளராக இருக்கட்டும், பொருளாளராக இருக்கட்டும், இன்னபிற நிர்வாகிகளாக இருக்கட்டும், பெரும்பாலானவர்கள் இங்கே பள்ளிவாசலிலே மதரசாவிலே பயின்றவர்கள். அவர்கள் தான் இன்றைக்கு இந்த பள்ளியை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்கு அல்லாஹ்வுடைய அருளால் மக்தப் மதரசா என்பது எப்படி பயன்படுகின்றது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நமது மதரசாவும் நமது பள்ளியுமே இருக்கின்றது. இன்றைக்கு இந்த பள்ளியை சரியான முறையில் நிர்வகித்து செல்லக்கூடியவர்கள் இங்கே பயின்றவர்கள் என்றால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட போதனைகள் எல்லாம் தரப்பட்டிருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். முக்கியமாக மதரசாவுடைய கல்வி என்பது மறுமைக்கான கல்வி என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. உலக கல்வி என்பது இந்த உலகத்தில் மட்டுமே நமக்கு பயன் தரக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த மதரசா கல்வி என்பது உலகத்தை தாண்டி மறுமையிலும் நமக்கு பயனளிக்கக்கூடிய கல்வி என்பதை நாம் மறந்துடக்கூடாது. மறுமை நாளில் நான் ஈடேற்றம் பெற வேண்டும் என்றால், மரணத்திற்கு பின்னால் இறைவன் எனக்கு முன்னால் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இறை சிந்தனை என்பது கண்டிப்பாக தேவை. இன்றைக்கு இங்கே பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களுடைய நாவுகளில் இருந்து நீங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகள் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ், ஈமான், இஸ்லாம், மறுமை,
சொர்க்கம், நரகம், இதெல்லாம் இந்த மாணவருடைய நாவுகளில் இருந்து இன்றைக்கு கேட்கக்கூடிய வார்த்தைகள். அவைகள் எல்லாம் இங்கே கற்றுத்தரப்பட்டிருக்கின்றன. ஒரு மாணவன் அல்லாஹ்வை பற்றி எப்படி புரிய வேண்டுமோ அவனுக்கு அப்படி புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாணவிக்கு வறுமை சிந்தனை எப்படி ஊட்டப்பட வேண்டுமோ அப்படி ஊட்டப்பட்டிருக்கின்றது. உண்மைனா என்ன, நேர்மைனா என்ன அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளால் மிகச் சிறந்த முறையில் ஊட்டக்கூடிய ஒரு ஸ்தாபனம் தான் இந்த மக்தப் மதரசா. அதனால அன்பான பெற்றோர்களே, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இந்த மதரசாவிற்கு, குறிப்பாக மக்தப் மதரசாவுடைய விஷயங்களுக்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். உலக கல்விக்கு எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் தரீங்களோ அதை விட ஒரு படி மேலதான் என்ன செய்யணும் அப்படின்னா மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுதான் நாளை உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது. ஒரு தந்தையும் ஒரு தாயும் பிள்ளைக்கு சரியான ஒரு கற்றலை தரும் பொழுது கண்டிப்பாக அது ஈட்டத்தை தரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கான பொறுப்பாக எதை தந்திருக்கிறான்? உங்களுடைய பிள்ளைகளை மிகச் சரியான முறையில் வளர்க்க வேண்டும் என்பதற்காக. உண்மையுடனும் ஒழுக்கத்துடன் வளர்ப்பதற்கு அல்லாஹ்வுடைய கல்வி மிக அவசியம். அந்த கல்வியை நாங்கள் தரோம். அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதற்கு ஒத்துழைப்பு தந்தாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஒரு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு கல்வியினுடைய ஸ்தாபனமாக, கேந்திரமாகத்தான் என்ன செய்யுது அப்படி இந்த மஸ்ஜிதுஸ் ஸலாம் மதரசா செயல்பட்டு வருகின்றது. எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு தந்தீர்களோ அதே போன்று வரக்கூடிய காலங்களிலும் முழுமையாக ஒத்துழைப்பு தாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல ஒரு கல்வியோடு, மார்க்க கல்வியோடு, நாளை மறுமையில் ஈடேற்றத்திற்கான கல்வியோடு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பயணிப்பதற்கு அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி